ஸோ மக்களே, இதான் வந்து நம்ம கடைசி வீடியோ ஆஃப் அவர் ட்ரெக்கிங். ஸோ நம்ம செகண்ட் பீச் பாரடைஸ் பீச்சில் இருந்து தேர்ட் பீச் வந்து ஹாஃப் மூன் பீச் போயிட்டுருக்கோம். ஸோ இருக்கலே வந்து ரொம்ப கஷ்டமானது அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் 2 இது தான் சொல்லுவேன். அந்த பால்கன் பீச்சிலிருந்து பாரடைஸ் பீச் வந்த பாதைக்கு ரொம்ப கடினமாக இருந்தது. பாரடைஸ்லேருந்து ஹாஃப் மூன் இப்போ போயிட்டுருக்கோம். இதுவுமே கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருந்தது. மீதி 2 பீச் ஈஸியாக கிராஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஹாஃப் மூன் பீச் வந்து ரீச் ஆகிட்டோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வியூ வந்து கரெக்டாக எக்ஸாக்டாக தெரியும். ஸோ கம்பேர் டு ஃபர்ஸ்ட் 2 பீச்சஸ் பாரடைஸ் பீச் அண்ட் பால்கன் பீச் கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா வந்து இந்த பீச்சில் தான் வந்து ஓரளவுக்கு வந்து மக்கள் க்ரௌடு நல்லா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இந்த சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கெஃபேஸுமே வந்து லைனாக கெஃபேஸ் நிறைய கெஃபேஸ் இருந்துச்சு. டைம் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 5:45 ஒரு 5:50 அரௌண்டு நாங்கள் அப்போ தான் இந்த டைமுக்கு தான் வந்து சேர்ந்தோம். வாட்டர் ஆக்டிவிட்டீஸுமே பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த பீச்சில் நிறைய இருந்துச்சு. கயாக்கிங்காக இருக்கட்டும், நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருந்துச்சு. நாங்கள் எதுவுமே ட்ரை பண்ணல. டைம் இல்லை அந்த ஒரு காரணத்தில் நாங்கள் எதுவும் பெருசாக ட்ரை பண்ணல. கொஞ்ச நேரம் வாலிபால் வேணால் ஆடிட்டு இருந்தோம். ஒரு குரூப் வந்து இங்கே ஒரு வாலிபால் ஆடிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரம் வாலிபால் ஆடிட்டு இருந்தோம் அவங்களோட. அது வீடியோ எடுக்க முடியல. கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் கயாக்கிங்க்கு எதாவது போகிறக்கு என்கொயர் பண்ணி பார்த்தோம். அந்த பக்கத்தில் இருக்க கஃபேல தான். ஆனால் வந்து செம க்ரௌடாக இருந்தனால நாங்கள் அந்த டைம் எடுக்கல. சரி வந்து நம்ம ஃபைனல் பீச் வந்து ஓமுக்கு வந்து இருட்டாகிறக்குள்ளே போயிடலாம். போயிட்டோம் வந்தோன்னா அப்படியே வந்து அங்கேயே வந்து டின்னர் சாப்பிட்டு நம்ம வந்து ட்ரெக்கிங்கை வந்து முடிச்சுக்கலாம். ஸோ ஆக்சுவலாக இதான் வந்து கோகர்னால எங்களுக்கு லாஸ்ட் டே அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆக்சுவலாக நாங்கள் பிளான் பண்ணது 4 டேஸ் ட்ரிப்பு தான். டே 1 வந்து பார்த்தீங்கன்னா Jan 1 6 AM கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கிளம்புறோம். ட்ரெயின் டிலே, அப்புறம் கனெக்டிங் ட்ரெயின் மேங்களூரில் எப்படி இப்படின்னு பார்த்து எப்படியும் வந்து அந்த அன்றைக்கி நம்ம கோகர்னா வந்து சேரும்போது அரௌண்ட் 8 PM தான் வந்து சேர்றோம். வந்து சேர்ந்ததே நம்ம நேராக நம்ம ஸ்ரீ விரஜிதா ஹோம் ஸ்டேஸ்க்கு போய் செக்இன் ஆகிட்டு பக்கத்துலேயே வந்து நம்ம ஒரு டின்னர் சாப்பிட்டு தி டே எண்ட்ஸ். அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சதையுமே வந்து நம்ம ஸ்ரீ விரஜிதா ஹோம் ஸ்டேஸ்லேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் வந்து மஞ்சுஸ்ரீ பைக் ரெண்டல்ஸ்னு ஒரு பிளேஸ். அங்கே 2 பைக் வந்து நம்ம பைக் ரெண்டலுக்கு எடுத்துட்டோம். ஆக்சுவலாக 1 டேக்கு வந்து அரௌண்ட் 600 மாதிரி சார்ஜ் பண்ணாங்க. ஸோ அந்த டைமில் நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்சவங்க வச்சு பேசினதுனால அரௌண்ட் 600. ஆனால் யூஸ்வலாக வந்து இட் வேரியஸ். பீக் டைமில் 800 வரைக்கும், ஒரு சில பிளேஸில் 1000 கூட வாங்கியிருக்காங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வெளியூர் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஒரிஜினல் டிரைவிங் லைசன்ஸ் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா, ஆக்சுவலாக நாங்கள் கொண்டு வராத காரணத்தினால் 2000 ருபீஸ் வந்து டெபாசிட் எக்ஸ்ட்ரா கொடுத்தோம் ஒரு வண்டிக்குமே. ஸோ அந்த நீங்கள் கொண்டு வந்திருந்தீங்கன்னா இதை அவாய்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ நாங்கள் பைக் ரெண்டல் எடுத்துகிட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து யானா கேவ்ஸும் மிர்ஜான் ஃபோர்ட்டும் போயிட்டோம். ஃபஸ்ட்டு மிர்ஜான் ஃபோர்ட் போயிட்டு அங்கேருந்து யானா கேவ்ஸ் போயிட்டோம். போயிட்டு வரும்போது செம டயரிங். ஸ்ட்ரைட்டாக ரூமுக்கு வந்தோம். வந்துட்டு மறுபடியும் ஒரு 5:15 மாதிரி நம்ம கோகர்னா மெயின் பீச்சுக்கு வந்துட்டோம். மெயின் பீச் வந்துட்டு நம்ம சன்செட் பார்த்ததுக்கப்புறம் அங்கேருந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து அங்கேயே வந்து சன்செட் கஃபே அப்படின்னு ஒரு கஃபேல சாப்பிட்டு, அது நம்ம ப்ரீவியஸ் வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் கவர் பண்ணியிருப்போம். அங்கேருந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து அந்த அன்றைக்கி நைட்டு வந்து குட்லே பீச்சில் போய் நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அந்த டே எண்ட்ஸ். ஸோ டே 2 வந்து ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு நம்ம முருடேஸ்வர் போயிட்டோம். முருடேஸ்வர் போயிட்டு அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக வரும்போது அங்கே ஹானாவரில் போட்டிங் இருக்கும். நம்ம பாய்ஸ் வந்து இன்ட்ரெஸ்டடாக இல்லை போட்டிங்கில். ஸோ அதனால் நாங்கள் வந்து போட்டிங் ட்ரை பண்ணல. அப்புறம் வந்து இன்னொன்று வந்து முருடேஸ்வரில் என்னென்னா, நேத்ராணி ஐலாண்டில் ஸ்கூபா டைவிங் வந்து ரொம்ப ஃபேமஸ். நிறைய பேர் வந்து ஸ்கூபா டைவிங்க்கு வேண்டியே வந்து நேத்ராணி ஐலாண்ட் அந்த முருடேஸ்வர் பிளேஸுக்கு போவாங்க. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அந்தமானை விட பெட்டராக இருக்குங்கிற மாதிரி நிறையா பேர் சொன்னாங்க. ஆனால் எங்களுக்கும் இந்த தடவை டைம் இல்லாத காரணத்தினால் அதை ட்ரை பண்ண முடியல. ஸோ நீங்கள் வந்தீங்க அப்படின்னா மைட் பி இந்த வீடியோஸ் பார்க்குறவங்க ஸ்கூபா டைவிங்கும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ டே 2 நம்ம முருடேஸ்வரில் இருந்து நேராக ரூமுக்கு வந்துட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு 3:15க்கு ஆரம்பித்த பீச் ட்ரெக்கிங் இப்போ அரௌண்ட் ஒரு 6:20 6:25 இருக்கும். ஃபைனல் பீச் ஓம் பீச்சுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த பீச் ஒரு பெரிய க்ரௌட் இல்லை, ஒரு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக அமைதியாக இருந்துச்சு. ஒரு சிலர் வந்து இந்த பீச்சில் ஆரம்பித்து ஓமில் ஆரம்பித்து பால்கன் வரைக்கும் ட்ரெக்கிங்கில் ரிவர்ஸ்லேயும் போவாங்க. ஸோ எப்படி வேணாலும் பண்ணலாம். அப்புறம் ஒரு விஷயம், ஜென்ரலாக இந்த பீச்சில் எல்லாமே நம்ம நடந்து வரும்போது எங்கள் எல்லாத்து மைண்ட்லையும் என்ன தோணுச்சு அப்படின்னா, நம்ம செட் ஆஃப் நம்ம பீப்புளுக்கும் ஃபாரினர்ஸுக்கும் ஒரு ஜென்ரலாக ஒரு டிஃப்ரென்ஸ் நோட் பண்ணோம். ஃபாரினர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரிஸ்பியாக இருக்கட்டும், ஏதோ ஒரு கேம் அவங்க வந்து இங்கே வந்து ஒரு ஒரு ஸ்போர்ட்டிவாக அது எல்லாமே விளையாடணுங்கிற மோட்டோவில் தான் இருக்காங்க. அவங்க ஃபோட்டோ எடுக்கணும் அதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமா நான் நோட் பண்ண வரைக்கும் பார்க்கல. அவங்க வந்து அந்த ப்ரெசன்ஸை என்ஜாய் பண்ணிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. நம்ம பீப்புள் வந்து ஒரு சிலர் ஆக்டிவிட்டீஸில் பண்ணுறாங்க. ஒரு சிலர் மீதி முக்கால்வாசி பேர் என்னென்னா வந்தோமா ஃபோட்டோ எடுத்தோமா போனோமா அந்த மாதிரி இருக்காங்க.
அப்புறம் ஃபாரினர்ஸ் பார்க்கும்போது என்னன்னா, எல்லாருமே எந்த கவலையும் இல்லாம இருக்காங்கங்கிற மாரி எல்லாரும் நோட் பண்ணதுல தெரிஞ்சது. அவங்க முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் 6 to 7 மந்த்ஸ் அவங்க சேவ் மனி. அவங்க ஏதோ ஒரு ஜாப் போய் மனி சேவ் பண்ணிட்டு, மீதி வந்து 3 to 4 மந்த்ஸ் வந்து இந்த மாரி ஒரு வெக்கேஷன்ல அ சேமிச்ச பணத்தெல்லாம் வந்து இந்த மாரி ஒரு அ ச ஸ்பெண்ட் பண்ணி ஒரு பீஸ்ஃபுல்லா ஒரு லைஃப் லீட் பண்ணணும்னு அவங்க நெனைக்கிறாங்க. நம்ம செட் ஆஃப் பீப்பிள் வந்து நம்ம எப்படி யோசிப்போம் அப்படின்னா, நம்ம ஏதோ ஒண்ணு சேவிங்ஸ் பண்ணி நம்ம அடுத்த ஜெனரேஷன் பீப்பிளுக்கு ஏதோ ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு நம்ம நெனைக்கிறோம். ஸோ இந்த ஒரு தாட் ப்ராசஸ் வந்து அந்த பீச்ல எல்லாருமே நடந்து வரும்போது, ஃபாரினர்ஸ்க்கும் நம்ம பீப்பிளுக்கும் வந்து ஒரு லைன் ஆஃப் டிஃபரன்ஸ் இருக்கிறத நோட் பண்ண முடிஞ்சது. அப்புறம் இந்த பீச்லயுமே ஒரு சில ஆக்டிவிட்டீஸ் இருந்துச்சு. அப்புறம் வந்து ஸ்ட்ரீட் ஷாப்பிங் வந்து இங்க ஓம் பீச்ல நெறையா ஷாப்ஸ் இது மாரி இருந்துச்சு. ஸோ ஆர்னமெண்ட்ஸா இருக்கட்டும், ஃப்ரிட்ஜ் மேக்னெட்ஸா இருக்கட்டும், இந்த மாரி சின்ன சின்ன பொருள் நெறைய வச்சிருந்தாங்க. நாங்க எதுவும் வாங்கல. ப்ரைஸுமே வந்து இந்த ஆர்னமெண்ட்ஸ்க்கு எல்லாமே கொஞ்சம் அதிகமா தான் இருந்தது மாரி தான் ஃபீல் ஆச்சு. ஸோ அதான் ஃப்ரிட்ஜ் மேக்னெட்ஸ் அந்த மாரிலாம் சும்மா பார்த்துட்டு இருந்தோம். ஆனா எதுவும் வாங்கல. ஸ்ட்ரெயிட்டா வந்து எங்க போனோம் அப்டின்னா வந்து நமஸ்தே கஃபே அப்டின்னு ஒரு கஃபே வந்து இங்க ஓம் பீச்ல இருக்கு. ஸோ இங்க வந்து குவைட் பாப்புலரான கஃபே அது. ஸோ நம்ம ஸ்ட்ரெயிட்டா இங்க போயிட்டு இப்போ அரவுண்ட் ஒரு 6:45 இருக்கும். ஸோ 6:45, 7 இருக்கும். ஸோ நேரா இங்க நமஸ்தே கஃபேல டின்னர் சாப்பிட்டோம். டின்னர் சாப்பிட்ட வரைக்கும் எங்களுக்கு பிடிச்சிருந்தது. ஃபுட் ஐட்டம்ஸுமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் ஃபுட் ஐட்டம்ஸ் இருந்துச்சு. எல்லாமே ட்ரை பண்ணோம். சன்செட் கஃபேல ட்ரை பண்ண மாரியே இங்கேயும் ஸ்குவிட் சொல்லியிருந்தோம். அப்புறம் ஃபிஷ்ல 2, 3 ஐட்டம் சொல்லியிருந்தோம். உள்ள வந்து டீட்டெயில்டா வீடியோ எடுக்கல. ஏன்னா நம்ம பாய்ஸ் எல்லாருமே சரி பசியில இருந்ததுனால வீடியோலாம் தூக்கி போட்டு உள்ள போனதையும் டப் டப்புன்னு சாப்பிட்டோம். ஃபுட் ஐட்டம்ஸ் எதுவும் குறை சொல்ற அளவுல இல்ல. எல்லாமே சாப்பிட்ட வரைக்கும் எல்லாருமே வந்து ஃபீல் குட்டா தான் இருந்தது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிற ஸ்குவிட் மட்டும் சும்மா வீடியோ எடுத்தோம்னு நெனைக்கிறேன். ஸ்ட்ரெயிட்டா சாப்பிட்டு நாங்க வந்து அதில மேல ஏறி போனதையுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆட்டோ இருந்துச்சு. ஸோ ஆட்டோக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க பார்கெனிங் ஸ்கில் இல்ல அப்டின்னா ஈஸியா ஏமாத்திருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நாங்க ஆக்சுவலா வந்து 4 பேரு. அவங்க 2 ஆட்டோ எடுத்துக்கோங்க. ஈச் 350 அப்டிங்கிற மாரி தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஒரு ஆட்டோலயே 4 பேர், பின்னாடி 3 பேர், முன்னாடி டிரைவர் கூட ஒருத்தர் உட்காந்துக்கலாம். அது ஓகே தான். ஆனா வந்து ஃபர்ஸ்ட் அவங்க கேட்கும்போது வந்து 350 2 ஆட்டோஸ்ன்னு கேட்டாங்க. அப்புறம் கொஞ்சம் நல்லா பார்கெயின்லாம் பண்ணதுக்கப்புறம் வந்து ஃபைனலா வந்து ஒருத்தர் முன் வந்துட்டாரு. 400 ஃபைனல் பிரைஸு அப்படின்னு ஒரு ஆட்டோ 400. ஒரு ஆட்டோலயே நாங்க போயிட்டோம். இங்கேருந்து நாங்க வந்து கொண்டு போய் விட்டாரு. டப்புன்னு ஒரு 20 மினிட்ஸ்ல போயிட்டோம் அங்க மறுபடியும் பால்கன் பீச்சுக்கு. ஸோ நம்ம பால்கன் பீச்சுக்கு போயிட்டு நம்ம வண்டி எடுத்து ஸ்ட்ரெயிட்டா நம்ம ரூம் போயிட்டோம். த டே எண்ட்ஸ். ஃபைனலி த ட்ரெக்கிங் கம்ஸ் டு அன் எண்ட் இன் திஸ் வீடியோ.